ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, வீடு விட்டாலும் காடு விடாது. இந்த 2026 பணமானது விளையாட போகுது உங்களுடைய வாழ்க்கையில. 2026 மிக முக்கியமாக செய்யக்கூடாத 4 தவறுகள், 4 விஷயத்துல கவனமும் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். குறிப்பிட்ட ஒரு 4 விஷயத்துல கனவிலும் கூட மறந்து செய்து விடாதீர்கள் இந்த 2026. அப்படிப்பட்ட விஷயம் எதுங்க பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆசிரியர் தவறாம செலக்ட் வச்சுங்க. அடுத்த 4 பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருட புத்தாண்டு. இந்த புத்தாண்டுலையாவது நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம, கடன் இல்லாம, நஷ்டம் இல்லாம, கவலைப்படாம நம்ம இருந்துட மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. அப்படி நீங்க கடனும் படக்கூடாது, கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க. மிக முக்கியமா அந்த 2026 கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகத்திற்கு போய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கடகத்திற்கு போய் உச்சம் அடைய போறாரு. 2026 நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சினா அது குரு பயிற்சி மட்டுமே. 2026 சனி பகவானுடைய பயிற்சியோ ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளோ கிடையாது. இருக்கிற ராசியில அப்படியே தான் இருக்க போறாங்க. ஆனால் கேதுவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில், அதுவும் சிம்ம ராசியில பயணிக்க போறாரு இந்த 2026. ரிஷபராசிக்காரங்க கனவிலும் கூட மறந்தும் கூட செய்யக்கூடாத ஒரு தவறுகள்ல முதல் விஷயமா வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடை மாத்துறேன், நான் புதுசா வீடு கட்ட போறேன், இல்லை நான் சொத்து பிரச்சனையை உருவாக்க போறேன், எனக்குரிய பங்கு வேணும் அப்படின்னு ஒரு சொத்து பிரச்சனையை ஆரம்பிப்பதற்கோ, அல்லது ஒரு வீடு கட்ட அல்லது வீடு மாத்துறதுக்கு முயற்சி பண்றதுக்கோ ஒண்ணுக்கு ஒரு 3 முறை நீங்க யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லதுங்க. ஏன்னா வீடு காரியம், இந்த சொத்து விஷயம் சொந்தத்தை உங்களுக்கு பிரிக்கும். சொத்து தகராறு, வீடு சம்பந்த விஷயத்துல விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த 2026. அதனால தொடர்றதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணில் யோசிச்சு பார்த்து ஆரம்பிச்சுக்குங்க. கார் வண்டி வாகனம் மாத்திரா இருந்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அல்லது ஓட்டுனாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு ஓட்டுவது நல்லது. கார், வண்டி வாகனம், வீடு மற்றும் சொத்து இந்த விஷயத்துல விரயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 வருஷம் இருக்கும். அப்போ இந்த காரியங்கள்லாம் நீங்க தொடறீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. அல்லது இது சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதாவது கார் மெக்கானிக்கல் சம்பந்தமான படிப்போ வேலையோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அல்லது ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறது விற்கிறது போன்ற வேலை தொழில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மேலும் மிக முக்கியமா படிப்புல தேவையில்லாத ஆடம்பரங்கள் வேண்டாம். படிப்புல தேவையில்லாத விளையாட்டு விஷயத்திலையும் மற்ற விஷயத்திலும் கவனத்தை செலுத்தி படிக்கின்ற மாணவர்கள் படிப்பு தடை ஏற்படுறதுக்கோ தேவையில்லாத அவமானங்களையும் பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ படிப்புல மட்டும் கவனம் செலுத்திங்க ரிஷபராசிக்காரங்க. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தாய் வழி உறவுகள் இவர்களால சில சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், அல்லது அவங்க மூலமாக சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உருவாகலாம். தாயினுடைய உடல்நிலையிலும் கவனம் அக்கறை கண்டிப்பா தேவை. சரிங்களா? ஸோ அதுலயும் கண்ணும் கருத்துமா நீங்க இருந்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது. தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாதீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்துல தாய் அல்லது தாய் வழி உறவுகளை தலையிடாமல் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது இந்த 2026. ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. 3ஆவது விஷயம், அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு முட்டுக்கட்ட, ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துட்டு இருக்கு, தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க. இப்படி அரசாங்கம் அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக ஒரு வேலை உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இறங்கிறாதீங்க. கொஞ்சம் நல்ல தீர விசாரித்து, இல்லை இந்த காரியம் நல்லபடியா முடியுமா அப்படின்னு 1க்கு 100 முறை யோசிச்சு பார்த்து இறங்குறது நல்லது. ஏன்னா அந்த சைடுல இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமா முடிவது ரொம்ப ரொம்ப ரேர், அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். ஸோ அதுலயும் இந்த அரசாங்க விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு ஃபேவர் உங்களுக்கு நடக்கும்ன்றதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? 4ஆவது விஷயம், கண்டிப்பா பணம் விளையாடுன்னு சொன்னேன். ஸோ வீடு விட்டு விலக போகுது, காடு விடாது,
ஸோ வீடு விட்டாலும் காடு விடாது. வீடுன்னு நான் சொல்லக்கூடிய சொந்த பந்த உறவுகள், சொத்துக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு ஈகோ சம்பந்தமான பிரச்சனைக்காக உங்களை விட்டு விலகி போனாலும் காடு விடாது. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு கையில பணங்காசு சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய சுய உழைப்பால். சரிங்களா? பூர்வீக சொத்துக்களே உங்களுக்கு இருந்தாலும், சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும், சொந்த பந்தம் கைவிட்டாலும், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 காடு விடாது. அதாவது உங்களோட உழைப்பு, இந்த உலகம் உங்களை விடாது. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வாய்ப்பை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2026 நீங்க சம்பாதிப்பதற்கு தேவையான அந்த வேலை வாய்ப்பை இந்த கிரகங்கள் கொடுக்க போகுது. அதுவும் குறிப்பிட்டு சனி பகவான் 11ஆம் வீடான மீன ராசியில லாபச்சனியா அமர்ந்திருக்கனால வேலை வாய்ப்புக்கு தடை இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆனால் நான் ஒரு வேலையை மாத்துறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு அதிக சம்பளம் தரேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, சிபாரிசு பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு கண்மூடித்தனமாக அடுத்தவர்களுடைய வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. அந்த தவறை பண்ணிடாதீங்க. இது 4வது செய்யக்கூடாத ஒரு தவறு. ஸோ வேலையில கண்ணுங்கிறது வந்து நல்லது. இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தொழில் நான் தொடங்க போறேன், பிசினஸ் நான் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு தொழில ஒரு கூட்டுச்சேர்க்கை வேணா வச்சுக்கங்களே தவிர இருக்கிற வேலையோட சேர்த்து சைடு பிசினஸ் வேணா பண்ணுங்க. முழு நேர தொழிலா இறங்கும் போது அதுல பயணம், டிராவல், அதிக முதலீடு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அதுக்கு காரணமே ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான். தொழில அதிக முதலீடு செய்ய வச்சிருவாரு, தொழில பயணங்கள் செய்ய வச்சிருவாரு, தொழில டக்கு டக்குன்னு மாத்திர ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அப்போ வேலையில தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு இந்த 2026. அப்ப ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. சரிங்களா? அதுல கண்ணும் கருத்துமா இருந்துக்குங்க. சம்பளம், ப்ரொமோஷன் என்பது உங்களை தேடி வரும். கண்டிப்பா பணம் விளையாடும் உங்களுடைய வாழ்க்கையில. எப்போ? ஜூன் மாசத்துக்கு பிறகு. காரணம், குருவனுடைய பெயர்ச்சி ஏற்பட்டு கடகத்துக்கு போகக்கூடிய குருவான் 9ஆம் பாரி அந்த சனிவான பார்ப்பாரு. அதன் மூலமா ரிஷபராசிக்காரனுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைத்த வேலையில் மாபெரும் முன்னேற்றம், சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விதங்கள் கிடைக்கும். வேலை நிரந்தரமா அமைவதற்கு யோக காலகட்டங்கள் உண்டு. அதனால மற்றவங்களை கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை, மற்றவங்களை நம்பி இருந்து பார்த்த ஒரு வேலை, உறவுகளை எதிர்பார்த்த சில காரியங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்களுடைய சொந்த காலில் சுய உழைப்புல நீங்க நிக்க போறீங்க. கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தைரியமா நீங்க அதை ஃபேஸ் பண்ணலாம். உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு பணி, பொறுப்புகள் கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. அது எதிர்காலத்துல உங்களுக்குன்னு தனி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணிங்க. மேலும் இந்த 2026 மிக முக்கியமாக கற்பு, தன்மானம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. மேலும் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அல்லது சில உறவுகள் பிரிஞ்சு போனாங்க, சில உறவு காணாமல் போனாங்க, இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கேர்லெஸ்ஸா, கவனக்குறைவா இருந்துட வேண்டாம். அடுத்து, உறவுகளிடம் குறிப்பிட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கீங்க. சரிங்களா? ஸோ உறவுகளுடைய தொடர்பு பலப்பட வேண்டும் என்றால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குங்கள். குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அப்படி செய்யும்போது உறவுகளுடைய பிரிசல்கள் ஏற்படாமல் இருக்கும். தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லதுங்களே, நாம் இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.